சாயல். சுபஹானல்லாஹ், ரெண்டும் சேர்ற நேரத்தில் எது முந்துதோ அந்த சாயலுக்கு அதுதான் காரணம் என்று இன்றைக்கு தானே ஜெனடிக் சொல்லுது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாலைவனத்து பெருவீதியில் வாழ்ந்து எழுத தெரியாது, எழுதியை பார்த்து படிக்க தெரியாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்கள்? இவ்வளவுதானா? ஒரு ஆராபி வராரு, கர்ண கருப்பு புள்ளைய தூக்கிட்டு வராரு. வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாரு, யார சொல்லலாம், இதையும் பார்க்கலாம் உங்களுக்கு போவாருல, இது ஏன் புள்ளை இல்ல. பதட்டம் அடைஞ்சு சொல்றாரு, நான் வெல்ல, என் பொண்டாட்டி வெல்ல, எப்படி எனக்கு கருப்பு புள்ளை கிடைக்கும், இது ஏன் புள்ளை இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சிரிச்சிட்டு, உனக்கு வந்து ஒட்டக மந்தை இருக்குதான்னு கேட்கிறாங்க. அவ யார சொல்ல இருக்குது, அதுல என்ன ஐட்டம் இருக்குது, என்ன கலர் ஒட்டகம் இருக்குது, சிவப்பும் மஞ்சளும் கலந்த ஒட்டகம் இருக்குதா, அந்த சிவப்பு ஒட்டகம் ரொம்ப பெரிய வெயிட்டான ஒட்டகம். ஓ யார சொல்லலாம், எல்லா ஒட்டகம் அது மாதிரி தான் இருக்குதா. ஓ யார சொல்லலாம், அதுல எங்கேயாவது கருப்பு ஒட்டகம் கண்டிருக்கிறியா? ஓ இருக்கிறே யார சொல்லலாம், அது எப்படி கருப்பு ஒட்டகம் வரும், சிவப்பு மஞ்சளுக்கு எப்படி கருப்பு வரும், அது 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 அப்படித்தானே யார சொல்ல, பரம்பரையா வர்றது தானே, அப்படித்தாங்க இது. போயிட்டு வாங்க, உன் பரம்பரையில் இருந்த கருப்பு வந்திருக்குது போன்ட்டாங்க. சுபஹானல்லாஹ், இன்றைக்கு சொல்றான், வாப்பா வெல்ல உம்மா வெல்ல, டிஎன்ஏ செக் பண்ணு, புள்ள உண்மையாக உங்களுக்கு பிறந்ததா இல்லன்னு சொல்லிடலாம். உனக்கு இல்ல எப்படி அப்பா கருப்பா இருக்கிறான் தானே, எப்படி அது சொல்ற. இப்ப நாங்க இலங்கையில இருக்கிறோம், சில நேரம் அங்க போற நேரம் வேற ஊர்ல அப்பாட கலர் வரலாம், வாப்பா உம்மா ரெண்டு பேரும் கலப்பு, புள்ள கொஞ்சம் வெள்ளையா வருது. என்ன ஆச்சரியம் பாக்குறாங்க சில நேரம். அது என்னண்டா, அங்கிருந்து கலர் மிக்ஸ் பண்ற நேரத்தில் இந்த குரோமோசோம்களுடைய இதால மிக்ஸ் ஆகுது. பெருமாள் சொல்றாங்க, பரம்பரை அதுக்கு காரணம் தான் அந்த ஜெனட்டிக்ல எல்லாம் இருக்குது. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன சுலாலாண்டு சத்தியண்டு சிந்திச்சு பாருங்க, பரம்பரையுடைய டீட்டெயில் உள்ள சின்ன ஒரு விஷயம் தான் விந்து. கண்ணுக்கு தெரியாத விந்து பரம்பரை டீட்டெயில். அப்பா கண்ணு அதுல இருக்குது, பாட்ட மூக்கு அதுல இருக்குது, சித்தப்பா கண்ணு இருக்குது, அதுல எல்லாம் வச்சு நான் வருது. இதத்தான் அல்லாஹ் சொன்னாரு, சுலாலா சத்தான பொருள். நீ நினைக்கிற யூரின் மாதிரி ஐட்டம் என்று கிடையாது. உன்னை நாங்கள் படைக்கிறோமா, நீ படைக்கிறியா? ஆம் துன் தகலுக்கூன் ஆம் நவுனு காலிக்கூன், நான் தான் உன்னை படைக்கிறேன், நீனே படைக்கிறாய். இதோட முடிஞ்சா இல்ல, இன்னும் சொல்லுது குர்ஆன். இப்ப நெஞ்சில கை வைங்க, நான் சொன்ன அத்தனையும் போடுங்க. 1400 இன்னும் சொல்லாத நிறைய இருக்குது, இன்னும் ஏராளம் இருக்குது. இது வெறும் எம்ப்ரியாலஜி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் இறக்கி கொடுக்கிறான். 39வது அத்தியாயம் சூரா சுமர், அதுல 6வது வசனத்துல அவங்க சொல்றாங்க, யஹ்லுகுக்கும் ஃபீ புத்தூனி உம்மஹாத்திக்கும், உங்க தாயுடைய வயிற்றிலே அல்லாஹ் உங்களை உருவாக்குறான். இப்படி சொன்ன ஒரு ஆச்சரியம் இல்ல. எப்படி உருவாக்குறான் தெரியுமா? ஹல்கம் மின் பாதி ஹல்கின், ஒரு படைப்புக்கு பிறகு இன்னொரு படைப்பை உண்டாக்குறான். அது ஆச்சரியம். நான் பிறகு சொல்றேன் எப்படி இன்னொரு படைப்பை உண்டாக்குறேன் சொல்லி போட்டு சொல்றான், ஃபீ லுலுமாத்தி ஸலாஸ், 3 இருள்களுக்கு தாண்டியா உங்களை நான் உருவாக்குறேன்றான். என்ன சொல்றான்டா, உங்க தாய் வயிற்றுக்குள்ள உங்களை உண்டாக்குறேனே, உங்களுடைய அன்னையார்களுடைய வயிற்றுகளுக்குள்ள எப்படி உண்டாக்குறேன், ஒவ்வொரு சேஞ்ச் பண்ணி உண்டாக்குறேனே, அந்த படைப்பு எப்படி என்றா, அதுக்குள்ள 3 திரை இருக்குது. உன்னை பாதுகாப்ப 3 திரைக்கு அங்கால. இப்ப நான் எல்பின்சனுக்கு வந்து எத்தனை டோ தாண்டி வந்திருக்கிறேன், முதல் கேட் தாண்டி, 2வது ஒரு டோ தாண்டி, 3வது ஒரு டோ தாண்டி வந்திருக்கேன். இப்படிதான் தாய் வயிற்று. இந்த 3 டோ தாண்டி வர்றமா இல்லையா? தாய் வயிற்றுக்குள்ள வந்து போகணும்டா, அதாவது கருவறை 3 டோர் உனக்கு அதுக்குள்ள வச்சிருக்கிறேன். இன்றைக்கு விஞ்ஞானி கண்டுபிடிக்கிற 3 அடிச்சு சொன்னா 4 இருந்தா தோத்துரும், 5 இருந்தா பிள்ளை, 2 இருந்தா பிள்ளை. டெவலப்பிங் ஹியூமன் என்ற புத்தகத்தின் சொந்தக்காரர் வேர்ல்டுல இன்றைக்கும் மெடிக்கல், நீங்க போய் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் போய் கேளுங்க, 1ஆம் ஆண்டு பாட புத்தகம் அது டெவலப்பிங் ஹியூமன் என்பது. 1ஆம் ஆண்டு மெடிக்கல் மாணவன் டெவலப்பிங் ஹியூமன் படிச்சாலும் டாக்டர் ஆகலாம், ஆகலாது. ப்ரொஃபசர் கீத்மோ உலகத்தின் மிகப்பெரும் இந்த துறையில் பெயர் பெற்றவர். அவர் வந்து ஆய்வு பண்ணி போட்டு சொல்றாரு, 3 திரையை நான் கண்டேன், 3 திரை தான் இருக்குது. 1 அடிவயிறு, 2வது கர்ப்பப்பை சுவரு, 3வது குழந்தைக்கு மேல ஒரு சவ்வு இருக்கும். சவ்வு குழந்தை நேரடி இருக்காது, சவ்வு, அடுத்தது கர்ப்பப்பை, அடுத்தது அடிவயிறு. இந்த 3 திரை தாண்டணும். கர்ப்பப்பையில எதுவும் போய் சேராது, அந்நிய பொருளை ரிஜெக்ட் பண்ணிடும். கர்ப்பப்பைக்கு ஆணி போகுமா? போகாது, எந்த பொருளும் போகாது. கர்ப்பப்பையில ஒரு தன்மை என்னண்டா, அந்நிய பொருள் வந்தா உடனே ரிஜெக்ட். அதுக்கு தெரிஞ்ச விந்து மட்டும் தான் உள்ள எடுக்கும், சைக்கோட எடுக்கும், வேற எதையும் உள்ள தள்ள. அப்படிப்பட்ட அல்லாஹ் படைக்கிறான். யூனிஃபார்மோட வந்தா உள்ளவா அல்ல வெளியே போ, ஒன்லி யூனிஃபார்ம். சுப்ஹானல்லாஹ், அதுக்குள்ள நிறைய சொல்லலாம், இப்படி சொல்லிட்டே போலாம். இப்படி உண்டாக்கி அதுல 3 திரைன்றானே,
நான் கேட்கிற இது எதுக்கு குர்ஆன்ல சொல்லணும்? உங்களை 3 திரையில படைச்சேன், சும்மா சும்மா விளங்கிக்கோங்களேன். இதா ஒரு காலத்துல ஆய்வு பண்ணுவான், 3 திரண்டு கண்டுபிடிப்பான், அத்தனை பேரும் சுஜூதுல விழுவான். இது ஒரு லெப்ப தாண்டி ஒரு லெப். சுப்ஹானல்லாஹ். இது இறைவன் மட்டும்தான் சொல்லி இருப்பான். டாக்டர் கீத்மோ அதை தான் சொல்கிறார். தி ட்ரூத் அண்ட் சீட் இன்றைக்கு இறையிடத்துல பார்க்கலாம். அவருடைய நேரடி பேட்டி வேணுமென்றே கிண்டுகிறான். பெரிய தொலைக்காட்சியில கொண்டு வந்து உட்கார வைத்து 7வது ரியாத் மாநாடுக்கு கலந்து கொண்ட மாபெரும் பேராசிரியர் கீத்மோர் அவர் வந்து என்ன சொல்றாரு? நோ டவுட், there is no doubt, எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. this is divine law, இது வேத வாக்கியம் தான், எனக்கு சந்தேகம் இல்ல. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாலைவனத்துல எல்லாம் செய்யலாமா, இதெல்லாம் சொல்லலாமா? the truth and seed நீங்க பரட்டி பாருங்க. அவன் கேட்கிறான் கேள்வி, வேணுமென்றே குத்துறான். அது நீங்க இஸ்லாத்துக்கு ஏன் எவ்வளவு தந்தாங்க உங்களுக்கு? அப்படி நேரடி பேட்டில ஏன் நீங்க இவ்வளவு இஸ்லாத்துக்கு சப்போர்ட் பண்றீங்க? நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? இத மாதிரி கொஸ்டின் ஒன்று கேட்க. இப்படி நார்மலா மாற்று மத அன்பர்கள் சில நேரத்தில் இப்படி ஓபனா கேட்பார்கள். இது வந்து உங்களுக்கு தெரியும், வத்திக்கான்ல வந்து பொப்பான் இருக்கிறார் இல்லையா, பாப்பரசர். இந்த பாப்பரசருக்கு 36 ஃபாதியார், 36 பேர் இருக்கிறாங்க. 36ண்டா 36 தலைவர்கள். அதுல ஒரு ஆள் வந்து 36வது தலைவர் வந்து என்ன, அவர் போட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு இவர் வந்து வைக்கல பாப்பாரு, இவர் வந்து இது ஆய்வு பண்ணுவாரு, இவர் வந்து கிறிஸ்தவத்துக்கு ஸ்டாட்டிஸ்டிக் எடுப்பாரு. அதுல ஒரு பாப்பரசருக்கு இருந்த 36 பேர்ல ஒரு ஆள் தான் கெரி மில்லர் ஃபாதரியார். கெரி மில்லர் ஃபாதரியார் என்ன செய்யறாரு? இஸ்லாத்துக்கு வர்றாரு. ஏன் அவரை போட்ட தொழில் என்ன? இஸ்லாத்துல உள்ள குறைய கண்டுபிடிண்டு. அவர் குறைய கண்டுபிடிக்க வந்தாரு, நிறைய கண்டுட்டார். இது பாப்பு சொல்றதெல்லாம் தேவையில்லை, இஸ்லாம் உண்மைன்னு வந்தார். வந்தா நேரடி பேட்டி, இது உங்களுக்கு இணையதளத்துல பார்க்கலாம். அவர் அப்படி போடியத்தில் இப்படி இருந்து பேச தூக்குறாரு கோபத்துல. அவன் கேட்கிறான், எத்தனை லட்சம் உனக்கு தந்தா, எத்தனை கோடி உனக்கு தந்தா? கோபத்தை அப்படி தூக்குறார் கெரி மில்லர் என்ற பாதிரியார். நான் கூலி பிளட்ல வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு தனி விமானம் இருந்தது போப்பிடம் இருக்கிற நேரத்தில், உலகத்தில் 5 ஸ்டார் ஹோட்டல் எதிரிக்கு போயிருக்கலாம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு கூலி கட்டி கொண்டிருக்கிறேன், எனக்கு என்ன தர? என் இறைவன் என்னை காப்பாற்றுகிற. அடிச்சபடி கோபத்தோட சொல்லுகிறார். இதுதான் அற்புதம். அது மாதிரிதான் கீத்மோர் வேணுமென்றே குழப்பறதுக்கு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அவர் சொல்ற அல்ல எல்லாருக்கும் இதை கொடுக்க மாட்டானே. அவர் இந்த பேட்டி நடத்துற நேரம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு தெரியல. அப்ப அவர் சொல்றாரு, உண்மையாக சொல்லுகிறேன், 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு என்னிடம் இந்த கொஸ்டினை கேட்டால், இதை நீங்க 84 கொஸ்டின் கேட்கிறேன் நினைக்கிறேன், இதுல பாதியும் எனக்கு ஆன்சர் பண்ண இயலாது. 84 கொஸ்டின்ல ஏன்டா அது நான் கண்டுபிடிச்சது, இந்த 30 ஆண்டுல கண்டுபிடிச்சது எனக்கே தெரியாது. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இது நான் கண்டுபிடிச்சது உலகத்துக்கு தெரியும். அதுவும் எப்படி லேப்ல கண்டுபிடிச்சிருக்கிறேன், என்னெல்லாம் போட்டு கண்டுபிடிச்சிருக்கிறேன். இது எப்படி 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லுவாரு? இது எப்படி சாத்தியம்? இதனால தான் நான் சொல்றேன், எனக்கு சந்தேகமே இல்லை. குர்ஆனில் நான் ஆய்வு பண்ண அத்தனையிலும் எந்த முரண்பாடும் கிடையாது. ஆனால் ஒரு சிலது எனக்கு தெரியாது என்றார். நான் இப்ப சொல்றேன் பாருங்க, சொன்னதெல்லாம் கண்டுபிடிச்சது அவர் என்ன சொல்றாரு அப்படியே அந்த வார்த்தையை சொல்றேன். ஒரு சிலது எனக்கு புரியல, ஏன்னா விஞ்ஞானத்துக்கு தெரியல, பிறகு கண்டுபிடிப்பாங்க போல. சுப்ஹானல்லாஹ்.